வணக்கம் மக்களே, இந்த காணொளியில அப்கமிங் போனஸ், ஸ்டாக் ஸ்பிளிட், ஐபிஓ அப்டேட்ஸ், ஸ்டேக் அக்விசிஷன் பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா பார்க்க போறது பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ். இவங்க 1:1 ரேஷியோல போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட்டா செப்டம்பர் 23 கொடுத்திருக்காங்க. சந்தூர் மேங்கனஸ் இவங்க 2:1 ரேஷியோல போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட்டா செப்டம்பர் 22 கொடுத்திருக்காங்க. ஜி லிமிடெட் இவங்க 1:1 ரேஷியோல போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் அக்டோபர் 3. டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ் செப்டம்பர் 22 நடக்க போற போர்ட் மீட்டிங்ல போனஸ் வழங்குறது குறித்தான முடிவெடுக்க போறாங்க. இவங்க நான் கன்வெர்ட்டபிள் ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் வழியா போனஸ் கொடுக்கலான் இருக்காங்க. ஸோ ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ்னா என்னங்கிறத பத்தி ஆல்ரெடி வேற வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல தரேன். விருப்பம் இருக்கவங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்கமிங் ஐபிஓஸ் பத்தி பார்த்தலாம். ஜிகே எனர்ஜி, இந்த ஐபிஓட சைஸ் 464.26 crores இருக்கு. இது ஃப்ரெஷ் அண்ட் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் ரெண்டுமே சேர்ந்தது. ரீட்டைலர்ஸ்க்கு 35% அலோகேஷன். இது செப்டம்பர் 19 இருந்து 23 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். பிரைஸ் பேண்டா இவங்க மினிமம் 145, மேக்ஸிமம் 153 ஒரு ஷேருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. இது பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ரெண்டுலேயுமே லிஸ்ட் ஆகுது. ஹீரோ மோட்டார்ஸ், இந்த ஐபிஓக்கு செபி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இது ஃப்ரெஷ் அண்ட் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் ரெண்டுமே சேர்ந்தது. 1200 crores ஐபிஓ. இது ஹீரோ மோட்டோ கார்ப்புக்கும் ஹீரோ மோட்டார்ஸ்க்கும் ரிலேஷன் இல்லை. இது தனி நிறுவனம். கெனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ், இந்த ஐபிஓக்கு செபி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மட்டும்தான். 23.75 crores ஷேர்ஸை ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமா நிறுவனம் கொடுக்குறாங்க. அடுத்ததா இன்கிரெட் ஹோல்டிங், இந்த ஐபிஓ 1500 crores ஐபிஓ. இதுக்கும் செபியோட அப்ரூவல் கிடைச்சிருச்சு. இது முழுவதுமே ஃப்ரெஷ் இஷ்யூவா இருக்க போகுது. அடுத்ததா வேதாந்தா டிமர்ஜர் குறித்தான ஒரு அப்டேட். இந்த டிமர்ஜர் ஏர்லி ஃபிஸ்கல் இயர் 2026ல இது எஃபெக்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னும் இவங்களுக்கு என்சிஎல்டியோட அப்ரூவல் பெண்டிங்ல இருக்கு. பட் தால்வாண்டி அண்ட் சாபோ பவர், ஸோ இந்த லிஸ்டிங்க்கு சில டிஸ்பியூட் இருந்தது. அது இப்போ என்சிஎல்ஏடியோட அப்ரூவல் இதுக்கு கிடைச்சிருச்சு. அதனால இப்போ வேதாந்தா 5 நிறுவனமா டிமர்ஜ் ஆகி தனித்தனியா லிஸ்ட் ஆக போகுது. வேதாந்தா அலுமினியம் மெட்டல், தால்வண்டி சாபோ பவர் லிமிடெட், மால்கோ எனர்ஜி, வேதாந்தா அயன் அண்ட் ஸ்டீல். ஸோ ஸ்டேக் அக்விசிஷன் நியூஸ் பத்தி பார்த்தலாம். ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்ஸ், இவங்க ஆக்ஸோ நோபல் இந்தியா, இந்த நிறுவனம் தான் பப்ளிக் லிஸ்டிங்ல இருக்கு. ஸோ இந்த நிறுவனத்தோட 75% ஆஃப் ஸ்டேக்ஸை ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்ஸ் அக்வயர் பண்ண போறாங்க. ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்ஸ் கூடிய விரைவில் பப்ளிக் லிஸ்டிங்க்கு வரலாம். ஸோ இந்த அக்விசிஷனுக்கு டோட்டலா இவங்க 12,915 crores அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்றாங்க. இதுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட அப்ரூவலும் கிடைச்சிருச்சு. நன்றி மக்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.